துலாம் ராசி நீதி தவறாத ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த துலா ராசி சொல்லலாம். அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களோட ராசிக்கே அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்களை விடவும் நீங்கள் ரொம்ப அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே நீதி தவறாத நீதி தேவன் மாதிரி இருப்பாங்க. அதாவது நீதி தேவன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி துலாம் ராசியில் உச்சமாவதனால நீதி நேர்மைக்கு எப்போவுமே கட்டுப்பட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியன் நீசம் அடைவதனால நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தால் கூட வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்ககிட்ட எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ரொம்ப மனித நேயத்தோடு பழகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, அந்த அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்க்கலாம். எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியோட குறியீடை பாருங்கள், தராசு. அதாவது துலா ராசிக்காரரு எப்போவுமே ஒரு தராசை போல நடுநிலை தவறாமல் இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலா ராசிக்காரரு. அதே மாதிரி அதாவது 2 பேர்த்துக்கு பிரச்சனை அவங்கள சமரசம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த துலா ராசிக்காரரை அங்கே அழைச்சாவே போதுங்க. அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்டு போல் நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த துலா ராசிக்காரரு எப்போவுமே சிறந்த ஒரு தொழிலதிபர்களாகவும் வர்த்தக பிரமுகர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருப்பாங்க. எவரையுமே மிகச்சரியாக எடை போட்டு விடுவாங்க. அதாவது நடுநிலை தவறாத சிறந்த நீதிமான்களாக இருப்பாங்க. இவங்களை எந்த விஷயத்திலையும் ஒரு கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க. சென்டிமெண்ட் பார்க்க மாட்டாங்க. தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவங்கள் அப்படின்னா இந்த துலா ராசிக்காரர்களாக தான் இருக்க முடியும். இந்த துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இவங்களுடைய ராசிப்படி இந்த துலா ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களோட ராசியோட 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதுனால அதாவது அவங்களுடைய மனதில் தோன்றதை பேசுவாங்க. பொய் சொன்னால் கூட இவங்களுக்கு பொருந்த சொல்ல தெரியாத விழிப்பாங்க. பொறுப்புகளை எப்போதுமே வாழ்க்கை துணையோடு ஒப்படைத்து விடுவாங்க. உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார் அப்படிங்கிறதுனால திருடனுக்கும் அறிவுரை சொல்லுவாங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இந்த துலா ராசியை சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த பெரும்பாலுமே கூட்டாக தொழில் செய்கிறதையே இவங்க ரொம்ப விரும்புவாங்களாம். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவங்களுக்கு உதவுவதில் நீங்கள் சமத்தர் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. அதாவது அனுபவமே இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவம் கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மேலுமே உங்களோட ராசிக்கு பொறுத்த வரைக்கும் எதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறாருங்க. சுக்கிரன் அதிபதியாக வருவதனாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராக வருதுனாலும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங்கு, மால்கள், விளம்பர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்வீங்க. எதிலுமே ஒரு வசீகரமும் கற்பனையும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இந்த துலா ராசி வரதுனால பெரும்பாலுமே ஓரளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இந்த துளாராசி அன்பர்கள் பிறப்பாங்களாம். அதே நேரத்தில் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போங்க, அதனோட தெய்வீக அருளையும் பெற்றால் அவங்களோட வாழ்க்கை மேலுமே சிறப்பாக இருக்கும். அதற்காக முக்கியமாக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் அப்படின்னு பார்த்தோமா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் தாங்க. துலாம் ராசிக்காரரே இந்த தலத்துக்கு சென்று வர பெருமாளோட அருளோட செல்வ வளம் பெறுவார் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உறுதியாக சொல்லப்படுது. இந்த துலா ராசியில் பொறுத்த வரைக்குமே சித்திரை 3-4 பாதம் முதல் சுவாதி விசாகம் 1-2 3 பாதம் உரிய இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த துலா ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமை வாய்ந்த ராசி.
துளாராசிக்கார் பெரும்பாலுமே கரைத்துறையில் ஈடுபடவே விரும்புவாங்க. பெண்கள் அதிகம் விரும்பக்கூடிய பொருட்களான அழகு சாதன பொருட்கள், வெள்ளி, வைர நகைகள் விற்பனையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா பெரும் வெற்றியாளர்களாக பெறுவாங்களாம். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால வாகன யோகம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல வகையான கார்கள் வாங்கி விற்பாங்க. அதே நேரத்தில் சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா இவங்கள டிரைவர்களாகி பல மைல்களுக்கு ஓட்டி செல்வாங்க. பெண்கள்கிட்ட மிகுந்த ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இவங்க முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் இவங்களோட வீட்டு வழிபாட்டுக்கு உரியவங்க. அதாவது தங்களோட 23 வயதிலிருந்தே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உன்னதமான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த துலா ராசி சொல்லலாம். சரி, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோடு சேர்க்க பெற்றிருக்காருங்க. அதாவது தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா, இழுத்து மூடிவிட்டு போகலாமா அப்படின்னு பல நாளாகவே கவலையோடு இருந்தவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். மனக்குழப்பமும் உங்களுக்கு நீங்கி தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கிறதுனால இவங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். தொழில் விரிவாக திட்டத்திற்கு அரசு மற்றும் வங்கி உதவிகள் கிடைக்கும். சில பேர்த்துக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். முன்னேற்றத்துக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். உபரி வருமானங்கள் அதிகம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்பாக நீங்கள் சித்தப்பாவுடன் பேச்சுவார்த்தை நடக்கும். குழந்தைகள் நலனில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. திருமண தடை அப்படிங்கிறது இருக்காது. பொன் பொருள் ஆபரணங்கள் இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே கோர்ட்டு கேஸு அப்படின்னு பல பிரச்சனையால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது இருக்கும். புனித யாத்திரைகள் செல்வீங்க. முன்னோர்களோட நல்லாசிகள் உங்களை வழி நடத்தும். பாக்கிய பலன்களை அதிகரிக்க தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே செல்வ செழிப்பு உண்டாகும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். துளாராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். அதே வேளையில் சில திடீர் செலவுகளும் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தால் கூட அவங்களோட விடாமுயற்சியால் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை வாய்ந்த ஒரு ராசி தான். மேலுமே கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் முன்பு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும். அன்பும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். நண்பர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை செய்ய வாய்ப்பில் பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய திறமையை செயல்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பதவியை தக்க வைத்துக்கோங்க. புதிய தொழில் முதலீடுகள் அல்லது வர்த்தக முயற்சியில் ரொம்பவே கவனம் தேவை. பெரிய முடிவுகளை எப்போவுமே யோசித்து எடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உங்களோட செயல்களில் தடை போல தோன்றினாலும் இறுதியில் காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அனாவசிய செலவுகளை முக்கியமாக தவிர்த்துக்கோங்க. சேமிப்பில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படின்னா கூட நீண்ட தூர பயணங்களில் சின்ன சின்ன உடல் அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு விஷயத்தில் மட்டும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதாக இந்த வாரத்தில் சொல்லப்படுது. அதே நேரத்தில் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் மல்லிகை பூக்களை நீங்கள் சமர்ப்பித்து வழிபடுங்க. எதிர்பாராத பணவர்களோட திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தாரோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ஒரு நீதிமான்களாக வாழக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இயல்பாகவே இருக்கும். ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தால் கூட உங்களோட திறமையால் அதெல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உடைய ஒரு ராசி தான் இந்த துளார் ராசி. இது எப்போவுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்.
இந்த ராசிக்கும் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. அதாவது பூர்வீக சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள், இது உங்களுக்கு பல நாளாகவே பிரச்சனையாக இருந்திருக்கும், அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். முன்னோர் சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிக்கும். வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. வேலை இழப்பு, ஊதிய குறைப்பு, அதிக வேலை போன்றவற்றால் நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறதுனால சுய ஜாதக நேரம் அறிந்து இந்த காலகட்டத்தில் தொழில் வேலையில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேரம், தசா புத்திகள், அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த டைமில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஜோதிடர் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கும் கீழே கூட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகும், நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.